இஸ்லாத்தில் நோன்போட டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் இருந்து சூரியன் மறையும் வரைக்கும், அதாவது பகல் முழுக்க முஸ்லிம்கள் நோன்பு இருப்பாங்க. நோன்பு இருக்கும்போது சில காரியங்களை செஞ்சால் அந்த நோன்பு முறிஞ்சிடும். இந்த வீடியோவில் நோன்பை முறிக்கக்கூடிய 5 விஷயங்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதல் விஷயம், சாப்பிடுதல். கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் குறிப்பிட்ட நாட்களுக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. இது அவங்களுடைய நோன்பு. இஸ்லாத்தோட நோன்பு ரொம்பவே வித்தியாசமானது. நோன்பு நேரத்தில் எந்த ஒரு உணவும் சாப்பிடக்கூடாது. ஒரு பருக்கை உணவு கூட தெரிஞ்சு சாப்பிட்டா அந்த நோன்பு முறிஞ்சிடும். ரெண்டாவது விஷயம், குடித்தல். அதே மாதிரி சில பேர் நோன்பு இருக்கும்போது உணவு சாப்பிட மாட்டாங்க, ஆனால் லிக்விட் ஃபுட் எடுத்துப்பாங்க. இஸ்லாத்தோட நோன்புல சாப்பிடவும் கூடாது, குடிக்கவும் கூடாது. ஒரு சொட்டு தண்ணி கூட தெரிஞ்சு குடிச்சா நோன்பு முறிஞ்சிடும். மூணாவது விஷயம், பாலியல் இன்பம். வெறும்னு பசியோடும் தாகத்தோடும் இருக்கிறதுக்கு பேர் நோன்பு கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நோன்பு அப்படிங்கிறது ஒரு புனிதமான இறைவணக்கம். ஸோ நோன்பு நேரத்தில் பாலியல் இன்பத்தில் ஈடுபடக்கூடாது. யாராவது நோன்பு நேரத்தில் பாலியல் இன்பத்தில், அதாவது உடல் உறவுலையும் சுய இன்பத்திலையும் ஈடுபட்டால் அவருடைய நோன்பு முறிஞ்சிடும். நாலாவது விஷயம், மாதவிடாய். தூய்மை அப்படிங்கிறது இறை நம்பிக்கையில் ஒரு பகுதி. எல்லா இறை வணக்கத்துக்கும் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பெண்கள் நோன்பு இருக்கும்போது அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டாலோ, பிரசவம் முடிஞ்சு இரத்தப்போக்கு ஏற்பட்டாலோ அவங்களுடைய நோன்பு முறிஞ்சிடும். அஞ்சாவது விஷயம், வாந்தி எடுத்தல். ஒருத்தருக்கு யதார்த்தமாக வாந்தி வந்தால் அவருடைய நோன்பு முறியாது, ஆனால் ஒருத்தர் வேணும்னே வாந்தி எடுத்தால் அவருடைய நோன்பு முறிஞ்சிடும். ஸோ இதுதான் நோன்பை முறிக்கக்கூடிய 5 விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.